இப்போ ஏன்டா ட்ரெயினுக்குள்ளே வந்து இன்ட்ரோ கொடுப்பேன்னு நினைப்பீங்க. ஆனால் வெளியே தான் கொடுக்கலாம் நினச்சோம். இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, நம்ம எப்போனா கரெக்டாக 9:45 டைம் கரெக்டாக 9 வரைக்கும் கரெக்டாக வரும். எப்பயுமே கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக இருக்கும் வேண்டியது. இப்படி வந்தால் எப்படி இன்ட்ரோ கொடுக்க வெளியே வச்சு இன்ட்ரோ கொடுக்க வேண்டியது. இவன் லேட்டாக்கி இப்போ பாருங்க எல்லா மாண்டேஜும் முடிச்சு ட்ரெயினுக்குள்ள பாத்ரூம்குள்ள வச்சு இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். என்ன பண்ண வேற வழி சரியில்லை. ஸ்மெல் அடிக்கிறாங்க, அப்படியே டீசெண்டாக அடிக்கிற மாதிரி அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறோம். இங்கே இருந்து நம்ம மட்கான் போகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோடா எப்போ எங்கே போகிறோம்னு நீங்கள் கேட்பீங்க. இங்கேருந்து எங்கே சொல்ல மாட்டோம், ஏன்னா அந்த இடம் போக முடியும் அதான் எங்களுக்கு தெரியல. அதனால ஆனால் பீச்சுனாலே அங்கே தான் க்ளூ கொடுக்குறேன். இப்போ நமக்கு சாப்பிட்ற டைமிங் வந்துச்சு. அதனால் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம் நீங்கள் கேட்பீங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இதெல்லாம் நினைப்பீங்க. ஆனால் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. பட்ஜெட் பிளாக்னா இப்படி தான் இருக்கும் போல. இங்கே பட்ஜெட் பிளாக் இல்லை, பட்ஜெட் பட்ஜெட் பிளாக்னு மாற்றி சொல்லிட்டான் பையன். பட்ஜெட் பிளாக் இல்லை, பட்ஜெட்டாக டூர் போனால் இப்படி தான் நடக்கும். பாருங்க ப்ரெட்டு ஜாமு பாருங்க. ஆனால் சரக்கு அடிக்கிறவன் சைடிஸ் இல்லாமல் கூட அடிக்க மாட்டேன். பாருங்க ப்ரெட்டை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இவன் என்னத்தினாலும் சாப்பிட்ருக்கேன். பாருங்க நாங்கள் என்னத்தினாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். இன்னும் ஒரு 4 நாளைக்கு வேறு வழி இல்லை. பாருங்க பவர் பேங்க் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம் ஒரு இடத்துக்கு போகணுன்னு. அது நடக்க மாட்டேன். இதுவும் நல்லா தாங்க இருக்கு. பஸ்ஸில் ஃப்ளைட்டில் நீ எந்த டிரான்ஸ்போர்ட்டில் போனாலும் கிடைக்காத ஒரே விஷயம் இதுதான். ட்ரெயினில் ஒரு வடக்கமும் ஒரு தமிழனும் எவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்டாகி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க இவருக்கு நேச்சரை என்ஜாய் பண்ணுறாரு. அவரு பாரு ஆனால் நேச்சரை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நேச்சர் பாருங்க ஏதோ பண்ணுறாங்க. கரூரை தாண்டி ஒரு கிராசிங்கில் ட்ரெயின் நின்று 10 மணிக்கு மதுரையிலேருந்து கிளம்புற ட்ரெயின் 40 கரூரை தாண்டி இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயின் வந்து சவுத் இந்தியாவிலேருந்து கோவா வரவங்களுக்கு அந்த ட்ரெயின் கரெக்டாக இருக்கும். திருநெல்வேலியிலேருந்து வந்து மதுரை கோயம்புத்தூர் வழியாக டேரக்ட் மக்கான் ஸ்டேஷன் பாலக்காடு வழியாக அப்படி மக்கான் ட்ரெயின். வாரத்துக்கு வெனஸ்டே மட்டும் வந்து ட்ரெயின் வந்து ரன் ஆகும். மதுரையில் வந்து 9:50க்கு ட்ரெயின் எடுத்தாங்கன்னா மட்கான் கோவாவில் 3:30 போல் வரும். நீங்கள் மட்கான்லேருந்து அங்கேருந்து இறங்கி வாஸ்கோடகாமா போகணுன்னா போகலாம். இல்லை மட்கான்லேயே கூட நீங்கள் பைக் எடுத்துகிட்டு நாட்டுக்கு போகணும்னா போகலாம். சிஸ்டம் கீழே இருக்குல்லடா, அவன் இது ஒரு கேமரா ரயில்வேல சாப்பாடு வாங்கினா எப்போ இருக்கணும் கூடாது தெரிஞ்சிருக்கோம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. இருந்தாலும் உங்கள்கிட்ட வீடியோ இது வந்து முட்டை பிரியாணியா பார்த்துக்கோங்க. அவங்க ஊராக கொடுக்கும் போதே யோசித்தோம் ஏன் ஊராக கொடுக்குறாங்க. இப்போ தான் புரியுது அது பிரியாணி கிடையாது, தக்காளி சாதம். ஒன்றுமே இல்லை. முட்டையை மட்டும் அந்த முட்டைக்கு மட்டும் ஒர்க்கு. அதுவும் இங்கே பாருங்க முட்டையை பாருங்க. அந்த முட்டைக்கு மட்டும் ஒர்க்கு. ஐயோ இதுதாங்க ஒரு யூடியூபரோட நிலைமை. ஒரு சாப்பாடை கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. பாருங்க அந்த ஆகாயம் போராத பறவை ஒன்று. இப்போ நம்ம ஈரோடு ஜங்ஷனை என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஈரோடு ஜங்ஷனை தாண்டி போயிட்டு இருக்கோம். அப்படி போக நாங்கள் உங்களோட அதை கண்டினியூ பண்ணுறோம். ரெயின் வர்ற மாதிரி இருக்கு. எப்படா இருக்கு டேஸ்ட்டு? சூப்பராக இருக்கு. உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்குன்னு. சரி உங்களை நாங்கள் அடுத்து கோயம்புத்தூர் ஜங்ஷனில் மீட் பண்ணுறோம். ஃபைனலி ஒரு 15 மினிட்ஸ் டிலேயோட
கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிடுச்சு நம்ம. இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட லாஸ்ட்டு ஸ்டேஷன்னு சொல்லலாம் இந்த ட்ரெயின் ஜேர்னியில். இந்த ட்ரெயினில் எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்லீப்பர் கோச் பார்த்துருப்பீங்க. ஒரு வேளை டிக்கெட் கிடைக்காம நீங்கள் அன்ரிசர்வில் வந்தால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் காட்டுறோம். அன்ரிசர்வ் கோச்சை நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். பாருங்க, இதுதான் அன்ரிசர்வ் கோச். அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கூட்டம் இல்லை. நீங்கள் வரணும்னு நினச்சா அன்ரிசர்வில் கூட வரலாம். ஆனால் என்ன முடிஞ்சாலும் வேகமாக வந்து ஏறிக்கோங்க. மதுரை அந்த மாதிரி ஜங்ஷனில் போக போக கன்ஃபார்ம் கூட்டமாயிடும். மதுரையிலேருந்து ஃப்ரீயாக வந்துக்கிட்டு இருந்த ட்ரெயின் இப்போ கோயம்புத்தூர் வந்தோடனே கொஞ்சம் க்ரௌட் ஆகிடுச்சு. எங்கள் கோச் மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் அந்த சைடு சீட்ரு யார் வர போகிறான்னு தெரில. சைடு சீட்ரு வந்துட்டு அவ்வளோதான் எங்கள் நிலைமை. 3 பேர் உட்காந்து இந்த இருக்கு பாருங்க, இந்த சைடு அப்பரு, அப்புறம் இந்த அப்பரு, மிடிலு, இந்த 4 பெருத்து தான் எங்களோட பெருத்து. ஒரு விண்டோ சீட்டு கூட கிடையாது. எங்கள் நிலமையை பார்த்தீங்களா? அடுத்தவங்க சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்போம். அவன் என்னைக்கு வந்து எங்களை விரட்டி விட போகிறான்னு தெரில. சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எங்களுக்கு வந்து இந்த சைடில் சீட்டு கிடச்சிருச்சு. கோயம்புத்தூரில் ஏற வேண்டிய பேசஞ்சர் வரல. ஸோ எங்களுக்கு தான் அந்த சைடில் இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டை காடாக இருக்குங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடு. அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி கேரளாக்குள்ள உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ரியல் ஹாப்பினஸ் நம்மளுக்கு எப்போ வரும்னா, நம்ம எப்போ அதர் ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே இந்த ஒரு மெசேஜ் வரும் பார்த்தீங்களா, அதை பார்த்தோன்னே உண்மையான ஒரு ஹாப்பினஸ் வரும். பாருங்க, கேரளா உள்ள வந்தாச்சு. எதை வீடியோ எடுக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறோம், அப்புறம் ரீல்ஸ் போடணுமே டப்புன்னு போர்ட்ரேட்டில் எடுக்கிறோம். ஒருத்தனுக்கு எடுத்த இன்னொருத்த வரையா, இன்னொருத்த எடுத்த இன்னொருத்த வரையா, 4 பேருக்கு எடுத்து முடிச்சுட்டு அடுத்த லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்து முடிச்சு பாருங்க. ஃபைனலி அடுத்த ஸ்டேஷனுக்கு நெருங்கியாச்சு. அடுத்த ஸ்டேஷன் நம்மளுக்கு பாலக்காடு. உண்மையிலே சீனிக்கான ரூட்டுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தெரியல, இப்போ தான் தெரியுது அது என்ன சீனிக்கான ரூட்டு. பேசுறதெல்லாம் கேட்குமா நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் பேசணுங்கிறதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து தாண்டி நம்ம இப்போ கேரளாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனான பாலக்காடுக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. பாலக்காடுக்குள்ள நுழைஞ்சோன்னே பாருங்க கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூனுங்கிறது பாருங்க. கேரளா வந்து தண்ணி பிடிச்சிக்குவோம், கேரளா வந்து தண்ணி பிடிச்சிக்குவோம். நான் இங்கே வந்து பார்த்தா தண்ணி இங்கே நல்லா இல்லைங்கிறேன் அவன். நீ உன்னோட ரிவ்யூ சொல்கிறாடி, எப்படா இருக்கு? ஓகே, ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியும். ஒன்றும் இல்லையா? உனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் வேணும்? கோபி ஒருத்தன் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒன்று தான் பார்த்து எக்ஸைட் ஆகும். இவன் எல்லா இடத்துக்கு போகும்போது ஒன்னே பார்த்து மட்டும் தான் எக்ஸைட் ஆகிறான். பொண்ணுங்க 20 மினிட்ஸ் டிலே வந்துகிட்டு இருந்தேன். நம்ம ட்ரெயின் இப்போ ஆன் டயத்துக்கு போயிட்டு இருக்கு. சரி, இப்படியே ஆன் டயத்துக்கு போனால் தான் நாங்கள் அடுத்த நாள் காலையில் போய் இன்னொரு ட்ரெயினை வேறு பிடிக்கணும். அதுக்கு அந்த டயத்துக்கு போக முடியுமா என்னன்னு தெரில. போயிரும்னு ஒரு நம்பிக்கை பார்ப்பேன். பாலக்காடு தாண்டி நம்ம அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். வந்த உடனே ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
சைடு போயிட்டு வரவங்களே இடத்த பிடிச்சிடுறாங்க இவங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலான்னு பார்த்தா அந்த விண்டோ சீட்டை பிடிச்சிக்கிறாங்க. என்ன வேலை போட்டுக்கோ அது எப்படி போட மாட்டேங்குது. இப்போ நம்ம கண்ணூர் ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கே உங்களுக்கு அண்டர்சர் கோச்சை காட்டுறேன் எப்படி இருக்குங்க. பாருங்க ட்ரெயினில் யாருமே இல்லை. நீங்கள் பேசாமல் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு அண்டர் ரிசர்வேஷன் கூட ரிசர்வ் கூட வந்துடலாம் போல். இங்கே பாருங்க உண்மையிலே அது அண்டர்சர் கோச்சு தான் பார்த்துக்கோங்க. 40 நிமிஷம் டிலேவாக இருந்த ட்ரெயின் இப்போ 6 நிமிஷம் டிலேயில் போய்கிட்டு பார்த்துக்கோங்க. மங்களூர் ஆன் டயத்துக்கு போயிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்ணூர் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி இப்போ நாங்கள் கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அடுத்த ஸ்டேஷன் மங்களூர். மணி இப்போ 9 மணி ஆகுது. நம்ம இப்போ கர்நாடகாவான மங்களூருக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். கேரளாவை தாண்டி இப்போ கர்நாடகாவுக்குள்ளே என்ட்ரி ஆகியாச்சு. ஐஆர்சிடிசியோட பால்டாடா பாலாட்டியாடா ட்ரெயின் கிளம்புறாங்க. சூடாக இருக்கடா பிடிங்கடா பிடிங்கடா. கோவா ரீச் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ரெயினோட நல்ல ரெயினில் ஒரு நார்மலான ஒரு சாரலோட ரீச் ஆகிட்டோம். மட்கான் ஸ்டேஷன் கோவாவில் கொஞ்சம் கோவாலே பெரிய ஸ்டேஷன் தான். இதுதான் ரெயினோட ஃபஸ்ட் ஆரம்பிச்சோன்னே ரெயினோட ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வழியா 18 மணி நேரம் ஜர்னிக்கு அப்புறம் பாருங்க கோவா வந்து ரீச் ஆகிட்டோம். மட்கான் ஸ்டேஷன். இங்கே பாருங்க வடக்கன் சொல்கிற அலப்புறையெல்லாம் ஒரு நார்மலாக ஒரு எக்ஸ்லேட்டில் ஏறி போகிறத விட்டு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. வடக்கன்ஸ் படிதாவங்க நார்மலான எக்ஸ்லேட்டர் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. இங்கே பாருங்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். கேரளாவில் ஒன்று பார்த்தோம், இப்போ கோவாவில் ஒன்று பார்க்குறோம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். இந்த டிக்கெட்டோட ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 555 மதுரை டு மட்கான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ எங்கே போகிறோன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா அது கன்ஃபார்ம் நாங்கள் போவோமா எங்களுக்கே தெரியாது. அதனால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.